புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள ஆண் காவலர் 100, பெண் காவலர்கள் 48 என மொத்தம் 148 பணியிடங்களை நேரடி நியமனத்தின் மூலம் நிரப்புவதற்கான அறிவிப்பு கடந்த ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இணையத்தின் மூலம் 10,063 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. ஆய்வுக்கு பின் 135 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு 9,932 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இதனைத் தொடர்ந்து உடற்தகுதி தேர்வு இன்று துவங்கி வரும் 12ஆம் தேதி வரை கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெறுகிறது. விண்ணப்பதாரர்கள் உடற்தகுதி தேர்வுக்கு வரும்போது தங்களின் ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றின் அசல் பிரதியை தவறாமல் கொண்டுவர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. முதற்கட்டமாக இன்று 500 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இருந்தது. இதில் கலந்து கொண்ட விண்ணப்பதாரர்களின் சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டு மார்பளவு, உயரம், எடை ஆகிய பரிசோதனை நடத்தப்பட்டது. பின்னர் 800 மீட்டர் ஓட்டம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் தேர்வுகள் நடைபெற்றன. இதனை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் 800 மீட்டர் ஓட்டத்தை துவங்கி வைத்து தேர்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்தார். இதில் டிஜிபி ஷாலினி சிங், டிஐஜி சக்திய சுந்தரம் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். உடல் தகுதி தேர்வு வரும் 12ஆம் தேதி வரை நடக்கிறது. வரும் 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் பெண்களுக்கான உடல் தகுதி தேர்வு நடக்க இருக்கிறது.